பிரபல நகைச்சுவை நடிகர் கவுண்டமணிக்கு இந்த கவுண்டமணி என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? தமிழ் சினிமாவில் காமெடி கிங்காக இன்றும் அனைவரின் நினைவிலும் நிற்பவர் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி. தனது ஆரம்ப காலத்தில் நாடக மேடைகளில் நடித்து வந்த கவுண்டமணி, சினிமாவில் தனக்கு ஒரு கதாபாத்திரம் கிடைத்துவிட்டதா என தீவிரமாய் வாய்ப்பு தேடி காலங்களும் உண்டு. நாகேஷன், சர்வசுந்தரம் மற்றும் சில படங்களில் சைடு ரோலில் ஒரு சில காட்சிகளில் ஆரம்பத்தில் நடித்தார் கவுண்டமணி. முதலில் பாரதி ராஜாவின் 16 வயதினிலே படத்தில் ரஜினிக்கு கை பிடித்துவிடும் அல்லாக்கையாக நடித்திருப்பார் கவுண்டமணி. அந்த படத்தில் ஒரு "பத்த வச்சுட்டிய பாராட்ட" என்ற வாசகம் அவரை அனைவரின் மத்தியிலும் அடையாளம் காட்டியது. அப்போது கவுண்டருக்கு பெயர் போன நடிகர் என்றால் அது கவுண்டமணி தானாம். ஹீரோவுக்காக படம் ஓடிய காலம் போய் கவுண்டமணிக்காக பல படங்கள் ஓடியுள்ளதாம். தனக்கான ரசிகர்களை அள்ளி குவித்தவர் கவுண்டமணி. செந்திலுடனான கவுண்டமணியின் கூட்டணியை மக்கள் கொண்டாடினார்கள். ஹீரோயின் கம்பேக் உச்சத்திற்கு சென்றது. கமல், ரஜினி, சத்யராஜ், சரத்குமார், பிரபு, கார்த்திக், விஜயகாந்த் என முன்னணி நடிகர் படங்களில் கவுண்டமணி இருப்பார். கவுண்டர் காமெடியிலேயே அநீதிக்கு எதிராக கேள்விகளையும் எழுப்பும் தோரணை, உடல் மொழி என அனைத்திலும் சிறந்து விளக்கியவர் கவுண்டமணி. கவுண்டமணி கேல்செட்டுக்காக காத்திருந்த நடிகர்களும் உண்டு. ஹீரோக்களை விட அப்பொழுது அதிக சம்பளம் வாங்கிய நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியாம். நம்மில் பலரும் கவுண்டமணி தான் அவரின் இயற்பெயர் என்று நினைத்திருப்போம். ஆனால் அவர் இயற்பெயர் சுப்பிரமணி. கவுண்டமணி பெயர் எப்படி வந்தது தெரியுமா? முதலில் படத்தின் போது அவர் பேசும் தோரணையை வைத்து அவர் பெயர் போட வேண்டிய இடத்தில் கவுண்டமணி என்று எழுதி கொடுத்தாராம். அதை பார்த்த ஒருவர் பாக்யராஜிடம், "என்னையா இப்படி எழுதி கொடுத்தாய்?" என்று கேட்டிருக்கின்றார். அதற்கு பாக்யராஜ், "ஆமாம், எல்லாம் அப்படித்தானே கூப்பிட்டுகிறார்கள்." உடனே அந்த நபர், "யோவ், அது கவுண்டமணி இல்லையா, கவுண்டர்மணி அந்த ஆளு பேரு" என்று கூறியுள்ளார். நாடகங்களில் டக் டக் கவுண்டர்களை எடுத்து விடுவான்.